உங்கள் வாழ்நாளில் கண்டிப்பாக ஒரு முறை வந்து வழிபட வேண்டிய ஒரு சிவாலயம். ஏன் அப்படி சொல்றேன்னா, மகா சிவராத்திரி என்ற சிறப்பு வாய்ந்த சிவதல விழாவுக்கு காரணமான தலம். அது மட்டும் இல்லாமல் வேறெங்கும் காண முடியாத வகையில் கையில் கோலேந்திய தட்சிணாமூர்த்தி நின்ற கோலத்தில் காட்சி தரும் ஒரு அழகிய திருக்கோயில். அது மட்டுமல்லாமல் நந்தியேஸ்வரர் சிவனுக்கு எதிர்ப்புறமாக திரும்பி நிற்கும் ஒரு அதிசய காட்சி. இப்படிப்பட்ட பல அற்புதங்கள் மற்றும் அதிசயங்கள் நிறைந்த திருக்கோயிலான திருவைக்காவூர் என்னும் கிராமத்தில் அமைந்துள்ள வில்வனேஸ்வரர் திருக்கோயிலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வணக்கம் மக்களே, நான் உங்கள் சரோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கோயிலோட மூலவர் வந்து வில்வனேஸ்வரர், தாயார் வந்து வலக்கை நாயகி, தலவிருட்சம் வந்து வில்வ மரம், தீர்த்தம் வந்து யமதீர்த்தம். இந்த திருக்கோயிலானது திருஞான சம்பந்தர், அப்பர் மற்றும் சுந்தரரால் பாடல் பெற்ற தலம். தேவார பாடல் பெற்ற காவேரி வடகரை தலங்களில் வந்து 48வது தலமாக விளங்குகிறது. சரி, இந்த கோயிலோட தல வரலாறு என்னன்னு பார்ப்போம் வாங்க. தவநிதி என்ற முனிவர் வந்து இந்த தலத்தில் வந்து தவம் செஞ்சுட்டு வராரு. அவர் தவம் செய்த வேலையில் வந்து மான் ஒன்றை வேடன் வந்து துரத்திட்டு வராரு. அந்த மான் வந்து முனிவர்கிட்ட போய் என்னை காப்பாத்துங்க அப்படின்னு கேட்கும்பொழுது முனிவரும் வந்து அந்த மானுக்கு வந்து அபயம் அளித்ததால் வேடனுக்கு வந்து ஒரே கோபம். அதனால் என்ன செய்கிறான் வேடன் அப்படின்னா, அந்த முனிவரை வந்து தாக்க ஆரம்பிக்கிறான். இதை பார்த்துட்டு இருந்த சிவபெருமான் கம்முன்னு இருப்பாரா? சிவபெருமான் வந்து புலி வடிவம் எடுத்து அந்த வேடனை வந்து துரத்துறார். வேடனோ அந்த புலிக்கு பயந்து போய் அருகில் உள்ள வில்வ மரத்தில் மேலே ஏறி போய் உட்காந்துக்கிறான். சரி, புலி நகரட்டும், நாம் கீழே இறங்கிடலான்னு சொல்லிட்டு வேடன் வந்து அங்கே காத்துட்ருக்கிறான். புலி நவர மாதிரி தெரியல. வேடன் என்ன செய்கிறான்னா, சரி மாலை நேரத்தில் வந்து பார்ப்போம் அப்படின்னு பார்க்கும்போது மாலை நேரம் ஆனாலும் இந்த புலி வந்து அந்த இடத்த விட்டு நகரவே இல்லை. சரி இரவு ஆகட்டும்னு நினைக்கிறான். இரவானாலும் சரின்னு சொல்லிட்டு புலியும் நகரவே இல்லை. இதை பார்த்துட்டு இருந்த வேடனுக்கு வந்து சரி இரவு நேரம் ஆயிடுச்சு, நாம் மேலே தூங்கிட்டோம்னா என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வில்வ மரத்தில் உள்ள ஒவ்வொரு இலையாக பெய்து, அதாவது கொய்து அந்த புலியின் மீது போட்டுக்கிட்டே வரான். அன்றைய நாள் வந்து மகா சிவராத்திரி. அவனுக்கே தெரியாமல் வில்வ இலையால் சிவனுக்கு வந்து ஊன் உறக்கமின்றி அர்ச்சனை செய்ததால் அவருக்கு வந்து ஒரு புண்ணியம் கிடைத்து சிவபெருமான் காட்சி கொடுத்து மோட்சம் தந்ததாக ஒரு வரலாறு சொல்லுது. அன்று அதிகாலையில் அவனது ஆயுள் முடிவதாக இருந்ததால் யமன் வந்து அங்கே வாரான். நந்தி தேவன் வந்து இதை வந்து பொருட்படுத்தவே இல்லை. யார் வராங்க யார் போகிறாங்கன்னு அவர் பார்க்கவே இல்லை. சிவபெருமான் வந்து தட்சிணாமூர்த்தி வடிவில் கையில் கோலேந்தி விரட்டினார் யமனையும். யமனை யார் உள்ளே விட்டதுன்னு கேட்டு அந்த குற்றத்திற்காக நந்தியும் விரட்டுறாரு. அதனால்தான் இந்த கோயிலை வந்து நந்தி பகவான் வந்து சிவனை நோக்கி இல்லாமல் எதிர்புறமாக இருப்பார். அவருக்கு பயந்து போன நந்தி என்ன செய்கிறாருன்னா, யமனை வந்து தன் சுவாசத்தால் கட்டுப்படுத்தி நிறுத்தி வர்றாரு. பின்பு வந்து யமன் சிவனை வணங்க யமதர்மனை வந்து சிவபெருமான் வந்து மன்னிச்சு விடுவிக்கிறார். பின்பு வந்து ஆலயத்துக்கு எதிரில் குளம் அமைத்து சிவனை வழிபட்டதாக தல வரலாறு கூறுகிறது. இதுதான் இந்த கோயிலோட தல வரலாறு. ஒவ்வொரு தலத்திற்கும் ஒவ்வொரு பெருமை உண்டு. அதே மாதிரி இத்தலத்தின் பெருமை என்னன்னு பார்ப்போம் வாங்க. சிவராத்திரி திருவிழா அது வந்து விமர்சையாக இங்கே கொண்டாடப்படும். அதை பற்றி பார்ப்போம். சிவனுக்கு விசேஷ பூஜைகளுடன் சிவராத்திரி விழாவானது இங்கு விமர்சையாக நடைபெறும். மறுநாள் அமாவாசை அன்று கோபுரத்தின் கீழ் வேடனை நிறுத்தி மூலஸ்தானத்தில் சிவனுக்கும் அதன்பின் வேடனுக்கும் தீபார்த்தனை காட்டுவார். வேடன் மோட்சம் பெற்றதை நினைவூட்டும் வகையில் இவ்வாறு செய்யப்படுவதாக சொல்கிறாங்க. பின்பு பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய மும்மூர்த்திகளுடன் வேடன் வேடுச்சியும் புறப்பாடு செய்வார். மதியம் வந்து யம தீர்த்தத்திற்கு பஞ்சமூர்த்திகள் எழுந்தருளி தீர்த்தவாரி காண்பார். இரவில் வந்து சுவாமி அம்பாள் இருவரும் ஒரு ஓலை சப்பாரத்தில் எழுந்தருளி மக்களுக்கு வந்து காட்சி கொடுக்கின்றனர். இந்த சப்பார பவனியும் விசேஷமானது. இதற்காக மூங்கில் கீற்றில் தென்னை ஓலைகளை கட்டி பிரயோஜனமாக தயாரிக்கப்படும் சப்பாரம் இது. இப்படி தான் வந்து சிவராத்திரி திருவிழாவானது இந்த கோயிலில் வந்து நடைபெறும். இங்கு வந்து துவாரபாலகர்கள்னு யாருமே கிடையாது.
பெருமாளும் பிரம்மாவும் ஆகிய இருவரும் வந்து துவாரபாலகர்களாக இந்த இடத்துல வந்து இருக்கிறாரு. அருகில வந்து கையில் வீணை ஏந்திய தட்சிணாமூர்த்தி இருக்கிறாரு. அதே மாதிரி உத்தால முனிவரிடம் சாபம் பெற்ற சப்த கன்னிகளும் இங்கு சிவனை வேண்டி நிவர்த்தி பெற்றதாக புராணங்கள் வந்து சொல்லுது. இங்குள்ள சுப்பிரமணிய சிலையை பார்த்தீங்கன்னா மிக அழகிய கலை அம்சத்துடன் வடிவமைக்கப்பட்டுள்ளது. சிக்கல், எண்கண், எட்டுக்குடி, பட்டுக்குடி ஆகிய தலங்களில் உள்ள கலை அம்சமான முருகன் சிலை வடித்த சிற்பியால் செய்யப்பட்ட சிலை வந்து இந்த சிலை. முருகன் கையில் உள்ள ரேகைகள், மயிலின் தோகைகள், மயிலின் அழகில் உள்ள நாகத்தின் நளினமான உடல் அனைத்தும் தத்துரூபமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. அருணகிரிநாதர் வந்து இவரை போற்றி திருப்புகழ் பாடியுள்ளார். கோயில் முகப்பில் பார்த்தீங்கன்னா வேடனை புலி விரட்டிய சம்பவம் வந்து சுதை சிற்பமாக நீங்க பார்க்கலாம். இந்த கோயிலில் உள்ள அம்பாள் வந்து வலக்கை நாயகி. மிக 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 அருள் வாய்ந்தவள் இந்த தெய்வம். வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமைகளில் மாலை 6 மணியிலிருந்து 7:30க்குள் அம்பாளுக்கு அர்ச்சனை செய்தால் விசேஷம். குறைகள் எதுவென்றாலும் கூறலாம். அவ்வாறு கூறும்போது அம்பாளுக்கு எதிரே உள்ள ஸ்ரீசக்கரம் அருகில் நின்று பிரார்த்தனை செய்ய அம்பாளே நம்மிடம் பேசுவது போன்ற ஒரு உணர்வு ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு இங்குள்ள குருக்கள் சொல்றாரு. அதே மாதிரி வேதங்கள் வந்து வில்வ வடிவில் நின்று இத்தலத்தில் தவம் புரிவதாக புராணங்கள் வந்து சொல்லுது. ஊழி காலத்தில் அனைத்தும் அழியக்கூடும் என்பதை உணர்ந்த வேதங்கள் வந்து சிவபெருமான்கிட்ட வந்து கேட்குது, நாங்கள் வந்து அழியாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் ஏதாச்சும் ஒரு உபயம் சொல்லுங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அப்பெருமானின் ஆலோசனையின்படி இத்தலத்தில் வில்வ மரமாக நின்று தவம் புரிந்து வழிபடுவதாக புராணங்கள் சொல்லுது. அதனால்தான் இத்தலத்திற்கு வந்து வில்வ ஆரண்யம் என்றும் சுவாமிக்கு வந்து வில்வனேஸ்வரர் என்றும் பெயர் வந்ததாக புராணங்கள் சொல்லுது. இது இந்த கோயிலோட பெருமை. இந்த கோயிலோட சிறப்புகள் என்னன்னு பார்ப்போம் வாங்க. பிரம்மாவும் விஷ்ணுவும் இத்தலத்தில் இருப்பதால் வந்து மும்மூர்த்திகள் தலம் என்று போற்றப்படும் தலங்களில் இதுவும் ஒன்று. அதே மாதிரி மணக்கோலத்தில் மணமக்கள் எவ்வாறு ஒரே நேர்கோட்டில் உட்கார்ந்திருப்பாரோ அதே போல சுவாமி அம்பாள் சன்னதிகள் வந்து இந்த கோயிலில் இருக்கும். அதே மாதிரி இத்தலத்தில் உள்ள தீர்த்தங்களில் குளித்தாலோ அல்லது தெளித்து கொண்டாலோ பிணிகள் நீங்கும், தோஷங்கள் விலகும் என்பது ஒரு ஐதீகம். மற்ற இடங்களில் வந்து சப்த மாதாக்கள் தான் வழிபட்டதாக இருக்கும். இத்தலத்தில் வந்து சப்த கன்னிகள் வழிபட்டுள்ளனர். அதே மாதிரி இங்குள்ள முருகன் சிலையை பார்த்தீங்கன்னா ஒரே கல்லில் மயில், திருவாச்சி ஆகிய ஒன்றாக அமைந்துள்ள ஆறுமுகம் கொண்ட சண்முகர் வந்து இங்கே இருக்கிறாரு. கைரேகை, நகம் எல்லாமே அந்த சிற்பத்தில் வந்து தெளிவாக தெரியும். இதில் மயில் வந்து இடப்புறமாக திரும்பியிருப்பது வந்து இன்னொரு சிறப்பு. மூவராலும் தேவார பாடல் பெற்ற சிறப்பு வாய்ந்த தலம் வந்து இந்த தலம். குலோத்துங்க சோழனால் கட்டப்பட்ட கோயில். இது வந்து சிவன், பார்வதி இருவரும் வந்து மனம் மகிழ்ந்து தங்கிய இடம் என்றும் கூறப்படுகிறது. இதந்த கோயிலோட சிறப்புகள். இந்த கோயிலோட திறக்கும் நேரம் என்னன்னு பார்ப்போம் வாங்க. காலை 7 மணி முதல் மதியம் 11 மணி வரைக்கும் திறந்திருக்கும். அதே மாதிரி மாலை 5 மணி முதல் இரவு 8 மணி வரைக்கும் திறந்திருக்கும். சரி, இந்த கோயிலோட திருவிழாக்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா மகா சிவராத்திரி அன்று சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி திருவாதிரை, விஜயதசமி, திருக்கார்த்திகை, பிரதோஷம் ஆகிய நாட்களில் வந்து மிக மிக சிறப்பாக இருக்கும். சரி, இந்த கோயிலோட பிரார்த்தனை என்னப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா வில்வேஸ்வரை வழிபட்டால் மனத்துயரம் நீங்கும். அதே மாதிரி கல்யாண வரம், குழந்தை வரம் வேண்டுபவர் வந்து இங்கு வரலாம். அதே மாதிரி இத்தலத்து ஈசனை வணங்குவோருக்கு வந்து மன அமைதி கிடைக்கும். மேலும் வேலை வாய்ப்பு, தொழில் விருத்தி, உத்தியோக உயர்வு மற்றும் கடன் தொல்லை ஏற்பல் வந்து இங்குள்ள சிவனை வந்து வழிபடலாம். இதந்த கோயிலோட பிரார்த்தனை. இந்த கோயிலோட முகவரி என்னன்னு கேட்டிங்கன்னா திருவைக்காவூர் என்னும் கிராமத்தில் வந்து இந்த கோயிலானது உள்ளது.
சரி, இந்த கோயிலுக்கு எப்படி போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்க தஞ்சாவூர்லேருந்து வந்தா சரி, கும்பகோணத்துலேருந்து வந்தா சரி, எங்கிருந்து வந்தாலும் ஃபர்ஸ்ட்டு வந்து சுவாமிமலை வந்துருங்க. சுவாமிமலையிலேருந்து திருவையாறு போற வழியில ஒரு 4 கிலோமீட்டர் தொலைவில அண்டங்குடின்னு ஒரு ஊர் வரும். அதில் ரைட் கட் பண்ணீங்கன்னா, புல்லப்பூதங்குடி போய் நீங்க திருவைக்காவூர் போலாம். அப்படின்னா சுவாமிமலையிலிருந்து மருத்துவக்குடி போயும் திருவைக்காவூர் போலாம். இந்த மருத்துவக்குடி மூலமா போனீங்கன்னா, இடையில வந்து திருவிஜயம் அங்கேயும் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து திருவைக்காவூர் போலாம். மொத்தமா வந்து சுவாமிமலையிலேருந்து ஒரு 12லேருந்து ஒரு 16, 17 கிலோமீட்டருக்குள்ள வரும். ஒரு 4, 5 கிலோமீட்டர் டிஃபரன்ஸ் வரும் எனக்கு தெரிஞ்சு. மொத்தமா ஒரு 5 கிலோமீட்டர் கணக்கு வச்சுக்கங்களேன். சுவாமிமலையிலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தொலைவில வந்து இந்த கோயிலானது அமையப்பெற்றுள்ளது. இதான் இந்த கோயிலோட முகவரி. இந்த வீடியோ வந்து அனைவருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடித்திருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்க. இது போன்ற வீடியோக்கள் வேணும்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க உறவினருக்கோ, இல்ல உங்களுக்கோ யாருக்காச்சும் இது போன்ற பிரார்த்தனை, அதாவது கல்யாண வரம், குழந்தை வரம், அதே மாரி தொழில் விருத்தி, வேலைவாய்ப்பு, உத்தியோக உயர்வு, அதே மாரி கடன் தொல்லை இருப்பவங்க வந்து இந்த கோயிலுக்கு வந்துட்டு போனீங்கன்னா, கண்டிப்பாக உங்கள் வாழ்வில் வந்து திருப்பம் ஏற்படும். உங்க உறவினருக்கு சொல்லி, உங்க உறவினருக்கு யாருக்காச்சும் நல்லது நடந்ததுன்னா, அது உங்களுக்கு ஒரு புண்ணியம் தான். வேற ஒன்றும் கிடையாது. இந்த வீடியோ அனைவருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாரி உங்க இதில இப்ப எக்ஸாம்பிள் சுவாமிமலை வர்ற மாரி முடிவு பண்ணிட்டீங்க. சுவாமிமலையில வந்து 6 படை வீடுல ஒரு படை வீடு சுவாமிமலை. எப்படி இருந்தாலும் முருகன் கோயிலுக்கு வர்ற மாரி ஒரு பிளான் இருந்ததுன்னா, நீங்க தயங்காம இந்த கோயில போய் பார்க்கலாம். அவ்வளோ அருமையான ஒரு திருக்கோயில். 2000 முதல் 2500 ஆண்டுகள் பழமையான ஒரு திருக்கோயில். நீங்க மறக்காம கண்டிப்பா இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. உங்கள் வாழ்வில் வந்து ஒரு திருப்பம் ஏற்படும். நான் வந்து இத அடிச்சு சொல்றேன். ரொம்ப, ரொம்ப, ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு திருக்கோயில். சரி, இத்துடன் நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரோ. மறக்காம லைக் பண்ணிக்கங்க. நன்றி. வணக்கம்.